வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாகை மார்க்ஸ். வலைத்தளங்களில் இந்த நாம் தமிழர் தற்கூறிகள் பண்ணக்கூடிய அந்த அட்டூழியம் பெரும் அட்டூழியமாக இருக்குது. பார்க்க போனாக்கா ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்தே ஒரு வீடியோ போடுறாங்க. போடுறப்ப நம்ம அதில் கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தைகளில் கேட்டால் சரி, அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்கலாம். ஆனால் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் நாகரிகமாக கேட்குறோம். ஆனால் அந்த நாம் தமிழர் தற்கூறிகள் என்ன பண்ணுதோன்னா, அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி, ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதுக்கான பதில் சொல்கிறாங்க. நான் தான் நினைக்கிறேன், கடந்த ஆண்டுகளில் திருச்சி எஸ்பி வருண்குமாரும் அவர் மனைவியும் நாம் தமிழர் சம்பந்தமாக பிரச்சனை நடந்தப்போ வருண்குமார் கோர்ட்டில் தாக்கல் பண்ணது அது உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு எஸ்பி, ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியும் அவருடைய மனைவியையும் தரைக்குறைவாக பேசி அசிங்கமாக இது ஃபோட்டோ மார்ச்சிங் பண்ணி அசிங்கப்படுத்தினவங்க இதே நாம் தமிழர் தற்கூறிகள் தான். உங்கள் அண்ணன் டேய் நாம் தமிழர் தற்கூறிகளை, உங்கள் நொன்னைங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? உங்கள் நொன்னைங்க ஈழத்தமிழர்களுக்காக நான் போராடுறேன், குரல் கொடுக்குறேன்னு சொன்னானே உங்கள் நொன்னே. ஏண்டா, ஈழத்தமிழர் ஒரு தமிழ் பெண்ணை தான் நான் கட்டுவேன், அது விதவை பெண்ணு தான் கட்டுவேன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி என்னாச்சு? ஒருத்தன் கேள்வி கேட்டிங்களா உங்கள் நொன்னனை? சரி, இப்போ 2வது தான் கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தமிழ்நாடா அந்த பொண்ணுக்கு? அப்புறம் எப்பட்றா ஈழத்தமிழை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? தமிழர்களுக்காக குரல் கொடுப்புன்னு எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? ஏண்டா, விஜயலட்சுமி படுத்தின பாடு பத்தாதா உங்களுக்கு? விஜயலட்சுமி ஆமாம், அவள் தேவடியாக நான் போனேன் அப்படின்னு தேவடியாவிட்ட போகிறவன் தலைவனாடா? உங்கள் அண்ணன் தாண்டா பேட்டி கொடுத்தாரு. சாட்டை துரைமுருகனுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? சாட்டை துரைமுருகனுடைய அவங்க பர்சனல் விஷயத்தில் நம்ம போகக்கூடாது. ஆனால் சாட்டை துரைமுருகனோட மனைவி யார்? உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நொன்னைகளுக்கு தெரியும்ல, சாட்டை துரைமுருகனுடைய மனைவி யார்? சாட்டை துரைமுருகன் ஒரு பொண்ணு பொறுப்புக்காக ஒரு பொண்ணை ஆனால் இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா? அந்த ஆடியோ திருச்சி சூர்யா போட்டிருக்கான், லைனில் பாரு. இடும்பாவனம் கார்த்திக்கு ஒரு பொண்ணுக்கு பிள்ளையை கொடுத்து கலைக்க சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அதை அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் வலைத்தளங்களில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள். ஏட்டா, தமிழ் தேசியங்கிற பேரில் பல பெண்களை இன்றைக்கி உங்கள் அண்ணன் உட்காந்தா 10 பொம்பளைங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறாங்களே. விஜயலட்சுமிக்கு யாராவது ஒரு பொண்ணு குரல் கொடுத்துச்சா? உங்கள் அண்ணன் விஜயலட்சுமிகிட்ட போனேன்னு ஒத்துக்கிட்டார்ல, அதுக்கு எவன்டா குரல் கொடுத்தீங்க? எந்த பொண்ணு குரல் கொடுத்துச்சு? ஈழத்தமிழ் பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா உங்கள் அண்ணனை? கல்குவாரி, மண்குவாரி, சாராய கிடங்குன்னு சொல்லி பல லட்சம் கோடி ரூபா அதுக்கு போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்கிறீங்க. சாட்டை துரைமுருகன் இன்றைக்கி தமிழர்கள்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான் தெரியுமா? சீமானுக்கே தெரியாமல். அவ்வளவு இருக்குது. நாகரிகமான வார்த்தைகளை பேச கற்றுங்க முதல்ல. ஏண்டா, தமிழ் தேசியத்துக்கு போராடுறவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்க்குறீங்க நீங்கள். தேர்தலில் நிற்கிறீங்களே, தமிழ் தேசியம் இது பிரபாகரன் தேர்தல் அரசியலில் விரும்பினாரா தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் அரசியலில் போனீங்கன்னா தமிழ் தேசியத்தை உருவாக்கிடலாமா? என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? ரெண்டு அடிமுட்டாளுகளை கீழே உள்ள தொண்டனை கீழே பாருங்கடா. தலைவன் நாம் தமிழரில் நான் தலைவன் நீ தலைவன் பேசுகிறீங்கல்ல. ஐடிவிங்களை நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கடா. கேட்டாக்கா மைக்கை பிடிச்சா மைக்கை வெடிக்கிற அளவுக்கு பேசுகிறது. சானவாசு கேட்டார்லடா, அதுக்கு உங்கள் சாட்டையாலையும் இடும்பாவன கார்த்தியாலும் பதில் சொல்ல முடிஞ்சுதா? ஒரு விவாதத்தில் பார்த்தீங்களா நீங்கள்? எல்லாம் இன்னொருத்தவனை தற்கூறின்னு சொல்லிவிட்டு நீங்களே தற்கூறியாக இருக்கீங்களே. என்னத்தை சொல்கிறதுனா?
கொஞ்சம் திருந்துங்கடா. இன்னும் வந்து கேஸு வந்து எஸ்பி வருண்குமார் கேஸ் இன்னும் வந்து கோர்ட்டில் இருக்குது. உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குடா கிரைமு. கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நாகரிகமாக வந்து இது பண்ணுங்க. ரொம்ப ஓவராக போனீங்கன்னா வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். இப்போ இல்லைனாலும் எப்பயாவது. உங்கள் அண்ணன் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாப்படி இல்லை, தேர்தலில் நிற்கிறாங்க இல்லை, எங்கேருந்துடா வருது காசு? எங்கேருந்து வருது? எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, தெரியுதா? ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு ஓவரான கமாண்டு போட்டுக்கிட்டு இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்களை நல்ல விதமாக வளர்க்கலையாடா? உங்கள் அம்மா நல்ல விதமாக தானே ஒன்று பெற்றிருப்பாங்க. அவர் தற்கூரித்தனமாக வந்து ஒரு பொண்ணையை உங்கள் அம்மாவை அசிங்கமாக படுத்தி பேசுகிறீங்களே, இதெல்லாம் என்னத்த சொல்கிறதுண்ணா? கேட்டாக்கா தமிழ் தேசியம், தமிழர்களுக்காக உயிரை கொடுக்குறேன். என்னடா நீங்கள் நாம் தமிழர் கட்சி காலி பண்ணிவிட்டு போங்கடா. இல்லைன்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து நாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு வந்து பிஜேபி கிட்டே போய் ஆர்எஸ்எஸ்கிட்டையும் பிஜேபி கிட்டேயும் போய் மண்டி போட்டு காசை வாங்கி அவனும் செட்டில் ஆகுங்கடா. மேலே உள்ள தலைவர்கள்லாம் அண்ணன் சீமானாவே இருக்கட்டும், அண்ணனாவே இருக்கட்டும், கீழே உள்ள தொண்டை என்ன பண்ணுறான்னு உங்களை மேலே வாட்ச் பண்ண வேணாமா? கீழே உள்ள வந்து உன் தொண்டை வந்து அசிங்கமாக பேசுனா உனக்குள்ள வந்து கேவலம். நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசினான்னு தானே சொல்லுவான். கொஞ்சம் அறிவு உங்கள் தொண்டர்களுக்கு வேணாம்? ஐடி இவங்க யார் நடத்தினாலும் சரி, கொஞ்சம் பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படிலாம் கமாண்டு போடுறாங்கன்னுட்டு. ஒரு கேள்வி கேட்டதுக்கு 1008 கமாண்டா? அதுவும் கேவலமான கமாண்டா. உங்கள் அம்மாலாம் அந்த கமாண்டை பார்த்தாங்கன்னா உனக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுடுவாங்க. நல்ல பயலோடா நீங்கள்.